Hey all, Joe's Artist here. ஸோ நம்ம லாஸ்ட்டாக போட்டிருந்த வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்துச்சு. நிறைய பேர் வந்து அது நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். அண்ட் அந்த வீடியோக்கு நீங்கள் எப்படி சப்போர்ட் கொடுத்தீங்களோ ஸோ அதே மாதிரி அடுத்தடுத்து வர வீடியோஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் கொடுங்க. அண்ட் வந்து நம்ம எவ்ரி ஃப்ரைடே வந்து நம்ம ஒரு 3:30க்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அது இல்லாமல் என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயும் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஆல் ஓவர் சென்னை மெஹந்தி அண்ட் மேக்கப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது உங்களுக்கு ஏதாச்சும் நீட் இருந்தால் கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஸ்க்ரீனில் என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்னே சொல்லலாம். ஒரு டிஐஒய் சும்மா ரேண்டமாக ஒரு யூடியூப்பில் ஸ்க்ரால் பண்ணும்போது ஒரு வீடியோ பார்த்தேன் நான். ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா அது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போடலான்னு நினச்சேன் நான். ஸோ அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்ன வீடியோன்னு பார்த்துலாம். தெரியுதா? ஸோ இது வந்து பட்ஸில் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இது ஒர்க் ஆகுதா இல்லையா நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். அது இல்லாமல் நம்ம நிறைய பேர் இது மாதிரி டிசைன் பார்த்துருப்போம். பட் இது ஒர்க் ஆகுதா, ஸ்டெயின் நல்லா இருக்கா, அவுட்கம் எப்படி வருது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அதை செக் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் வந்து இப்போ ஜென்யூனான ரிவ்யூ தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஒர்க் ஆகுதா, இந்த ட்ரிக் இந்த மெத்தட் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஜென்யூனான ரிவ்யூ தான் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். அதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச மெஹந்தி கோன் ஒன்று இருக்குது. அண்ட் வந்து கொஞ்சம் இயர் பட்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுதான் எடுத்துக்கிறேன் நான். நாட் எக்ஸாக்ட்லி சேம் அந்த டிசைன் மாதிரி நம்ம போடப்படல, பட் அதில் யூஸ் பண்ணிக்க அந்த பட்ஸ், அந்த டாட் வச்சு பட்ஸில் இப்படி பண்ணாங்க இல்லையா, ஸோ அந்த புல் பண்ணாங்க இல்லையா, ஸோ அதை நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நான் எனக்கு என்ன ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு டிசைன் தோணுதோ அதை மட்டும் நான் என்னோடய பாமில் போட்டு காட்டுறேன். நம்ம ஒரு மண்டலா பேட்டர்ன் மாதிரி போயிடலாம். நான் ஒரு டாட் வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன் நான். இப்போ இதுக்கு வந்து சைடில் இங்கே ஏதாச்சும் டிசைன் வரா மாதிரி போட்டுடலாம். இந்த மாதிரி இது கொஞ்சம் திக்காகவே போட்டுக்கிறேன். ஸோ இங்கே மட்டும் 3 டாட் மாதிரி வச்சுக்கிறேன். அண்ட் இந்த சைடு இந்த மாதிரி போட்டுட்டு இங்கேயுமே 3 டாட் மாதிரி வச்சுக்கிறேன். பாருங்கள், இதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ பட்ஸ் எடுத்துக்கிட்டேன். தெரியுது இல்லையா? இந்த டாட்லேருந்து பட்ஸ் வச்சு இப்படி ஒரு புல் பண்ணி விட்டுருந்தாங்க. பார்க்க அழகாக தான் இருக்கானா? அண்ட் இங்கே நான் வந்து இப்போ இங்கே ஒரு டாட் வச்சுக்கிறேன். பார்க்க அழகாக இருக்குது. பட் ஸ்டெயின் எப்படி வரும், ரிசல்ட் எப்படி வரும்னு தெரியல. பட் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா ஒரு டிசைன் போட்டு பார்க்குறேன் லைட்டாக. இந்த இன்பிட்வீன் ஒரு பெட்டல்ஸுக்கு நடுவில் ஒரு டாட் மாதிரி வைக்கிறேன். இதை நான் புல் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நம்ம போட்டுட்டோம். இதோட ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச்.
ஓகே, நம்ம இப்போ மெஹந்தி இந்த டிசைன் போட்டு ரொம்பவே டைம் ஆகிடுச்சு. ஐ கெஸ் ஒரு 3 hours ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாவே ட்ரை ஆகி பீல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் பீல் பண்ணி பார்க்குறேன் ஸ்டெயின் எப்படி இருக்குது சொல்லிட்டு. நல்லாவே ஸ்டெயின் வந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து நம்ம ப்ராப்பராக ஒரு டிசைன் செலக்ட் பண்ணி ஒரு ஷேப் வந்து இப்போ ப்ராப்பராக எடுத்து போட்டோன்னா இதோட ரிசல்ட் கண்டிப்பாக நல்லாவே வரும். ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணலாம் பிகினராக இருந்தால். நமக்கு மெஹந்தி கோனை பிடிச்சி போட தெரியாது அப்படிங்கிறப்போ நம்ம டாட்டாக வச்சு ஒரு பட்ஸில் வந்து நம்ம டிசைன் க்ரியேட் பண்ணிட்டோம்னாலே பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. இது ஒன்ஸ் நல்லா ஃபுல் ஸ்டெயின் வந்ததுக்கப்புறம் கூட நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ நேரம் வரைக்கும் நான் தண்ணி போட்டு வாஷ் பண்ணவே இல்லை. இதை அப்படியே விட்டேன், தண்ணியே படலை, எதுவுமே பண்ணல. நான் லெமன் வாட்டரோ இல்லை சுகர் சிரப்போ எதுவுமே வைக்கல. ஸோ நான் இந்த மெஹந்தி போட்டுவிட்டு நான் அதை அப்படியே விட்டுட்டேன். ஸோ விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த ரிசல்ட் நமக்கு கிடச்சிருக்கு. தெரியுதா? ஸோ ஆக்சுவலாக இது செம்மையான ட்ரிக். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ see you in the next video. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என்ன இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டு போங்க. அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேறு ஏதாச்சும் டாபிக் பற்றி நம்ம பேசணும், மெஹந்தி பற்றி ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணாலும் கண்டிப்பாக இதில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம அந்த வீடியோவை கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் பண்ணலாம். see you in the next video. Bye.